நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி இருக்குது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. கண்ணுல பட்ட போது இந்திய பொது உடைமை கட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1920 அக்டோபரில் உஸ்பெகிஸ்தானில் உள்ள டாஸ்கண்டில் வந்து ஆரம்பித்தாங்க. முறைப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1925 பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டதுங்க. 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாட்டுக்கு தலைமை உரையாற்றியவர் வந்து சிங்காரவேலர். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க.